சேலம் மாடர்ன் தியேட்டர் விவகாரம் முதலமைச்சர் வந்து செல்ஃபி எடுத்துட்டு செலவைக்கு சொல்லி போயிட்டு நம்மள ஒண்ணு செல்ஃபி எடுத்தலாம். அரசு வந்து அதை வந்து நிர்வகிக்கணும், ஒரு அருங்காட்சியகமாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல கேட்டாங்க. அவங்க வணிக ரீதியா அவங்க வச்சிருக்கிறதுனால அவங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டு வந்திருக்காங்க. இப்ப அதை கலைஞர் சிலையை வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க நாங்க அதை பற்றி கேட்கவே இல்லைன்னு மாறி மாறி சொல்றாங்க. இப்ப அது தேசிய நெடுஞ்சாலையில் வருதா அமைச்சர் சொல்றாரு. அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸ் என்பது சேலத்திற்கு ஒரு பெருமை. சேலம் மாம்பழம் எப்படியோ அதே போன்ற சேலத்தில் உள்ள மாடர்ன் தியேட்டர்ஸ். அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தான் கிட்டத்தட்ட 6 முதலமைச்சர்கள் அதில் பணியாற்றினார்கள். என் டி ராமராவுல இருந்து, அண்ணா அவர்கள் இருந்து, கலைஞர் அவர்கள் இருந்து, எம்ஜிஆர் அவர்கள் இருந்து, ஜானகி அம்மா அவர்கள் இருந்து 5 முதலமைச்சர்கள் அதுல பணியாற்றினார்கள். அது வந்து ஒரு பெருமைமிக்க ஒரு சின்னம். அதுல வந்து இப்ப மிச்சம் இருக்கிறது வந்து அந்த ஆர்ச் மட்டும், அது மட்டும் தான் இருக்கு. அதை பாதுகாக்கணும், அது அவசியமானது, அதை பாதுகாக்கணும். இதுல வந்து எந்த அரசியலும் அதுல திணிக்க கூடாது. இது ஒரு சின்னம், ஒரு பெருமைமிக்க ஒரு சின்னமா இருக்குது. அதுல அதுக்குள்ள வேற அந்த அரசியலோ இதுல இங்க வருது ஹைவேஸ்ல அப்படி இருக்கு அப்படி இருக்கு, எதுல வந்தாலும் எங்க வந்தாலும் அது பாதுகாக்கணும். ஏன்னா அது வந்து வருங்காலத்துல ஒரு மக்கள் வந்து பாக்குறது, அது ஒரு அடையாளமா இருக்கிறது. அந்த அடையாளங்கள் நம்ம பாதுகாக்கணும். அதுல அரசியல் இருக்கக்கூடாது, எந்த யாருக்கும் அச்சுறுத்தல்லாம் இருக்கக்கூடாது. இதுல நெடுஞ்சாலையில வருது திடீர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போன்று நெடுஞ்சாலையில வந்ததுன்னா 6 மாதத்துக்கு முன்பு எப்படி நீங்க பட்டா கொடுத்தீங்க? நிறைய விளக்கங்கள் உள்ள போனா அது உள்ள நான் போக விரும்பல. நானும் அதுல இப்ப நான் பேசினா அது அரசியலா ஆக்க விரும்பல. நானு அது ஒரு அடையாள சின்னம், அது பாதுகாக்கணும்னு என்னுடைய கருத்தா நான் சொல்றேன். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வந்து தொடர்ந்து நிலத்தோட உரிமையாளர் கூப்பிட்டு பேசிட்டே இருக்காரு. இல்ல அது எனக்கு அது உறுதியா எனக்கு தெரியல. அவர் சொல்லியிருக்கிறாரு, உறுதிப்படுத்திட்டு என்னால, ஏன்னா அவர் மாவட்ட ஆட்சியாளர் நான் பேசல அப்படின்னா அது மாதிரி உறுதியா என்னால சொல்ல முடியல. ஆனாலும் யாரும் அச்சுறுத்தக்கூடாது, அந்த சின்னம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இருக்காரு.